முக்கிய லாகாவுல பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தொடர் சர்ச்சைகள்ல சிக்கி வருகிறார். அதுவும் தமிழகத்துல தாவேகா பதவியேற்றது முதல் இந்த அமைச்சரின் பெயர் தொடர்ச்சியாக அடிபடுகிறது. சமூக ஊடகங்களிலும் செய்திகளிலும் அடிக்கடி சர்ச்சையில் சிக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இவர் இருக்கிறார். நான் யாரை சொல்கிறேன் என்று நிச்சயம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கோ ஜெகதீஸ்வரி அவர்கள். இவர்கள் ஆரம்பத்துல அப்டமிக் ஃபார்ம் பதிவு பண்ணதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர் சர்ச்சையில சிக்கியிருக்காங்க. தேர்தலின் போது போட்டியிடுவதற்கு முன்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வாங்க. அந்த பிரமாண பத்திரத்துல இவங்களுடைய கல்வி தகுதி தவறாக பதிவிடப்பட்டுள்ளது என்று சமூக வலைதளங்களிலே விமர்சனங்கள் எழுந்தன. ஏன் அப்படின்னா இவங்க தன்னுடைய ப்ரொஃபஷனலா நிருபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு செய்தியாளர், ஜோர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படின்னு பிடிக்கும்போது பிஎஸ்சி ஜேர்னலிசம் அப்படின்னு பதிவு படிக்காங்க. இன்னொன்னு அவங்க பெயருக்கு முன்னாள் டாக்டர். அப்ப இவங்க பிசியோதெரபிஸ்ட்னு சொல்லப்படுகிறது. ஆனா இவங்க 10th கூட முடிக்கவில்லை, +2 தேர்வு எழுதவில்லை. அப்ப எப்படி இவங்க பிஎஸ்சி ஜேர்னலிசம் படிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஜேர்னலிசம் அப்படின்னு தமிழகத்துல படிப்பே கிடையாது. பிஏ ஜேர்னலிசம் தான் படிக்க இருக்கிறது. அப்ப அவருடைய படிப்பு பொய்யாவ பெறப்பட்டதா அப்படின்ற விமர்சனங்கள் இருந்தது. அதுவும் குறிப்பாக இவர் பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான கல்லூரியில இந்த பட்டத்தை பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது. ஆனாலும் கூட அந்த கல்லூரியை கூகுள் வலைதளத்திலே தேடும்போது அங்க அப்படி ஒரு கல்லூரியே இல்லை என்ற விமர்சன பார்வை தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகிறது. இவருடைய கல்வி தகுதி குறித்த சர்ச்சை ஓயாத நிலையில அடுத்து ஒரு விமர்சனத்துல இவர் சிக்கிறாரு. அதாவது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுடைய பெயரை முன்பாகவும் தன்னுடைய பெயரை பின்பாகவும் போடப்பட்ட ஒரு அரசு விழா, சிலம்பம் போட்டிக்கான பரிசளிப்பு விழா. அந்த விழாவுல ஒரு பேனர் வச்சிருக்காங்க. அந்த பேனர்ல ஜெகதீஸ்வரியோட பெயர் கீழவும் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனாவோட பெயர் மேலையும் பதிவிடப்பட்டிருக்கு. இதை முன்கூட்டியே இந்த தகவல் இவங்களுக்கு தெரியுது. மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்றாங்க, நான் இந்த மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர், என்னுடைய பெயரை நீங்க எப்படி கீழே போடலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, சேஞ்ச் பண்ண சொல்லி. ஆனா மாவட்ட ஆட்சியர் அதை கண்டுக்கல. தொடர்ந்து ஜெகதீஸ்வரியோட பெயர் பின்னாடியும் தொழில்துறை அமைச்சரா இருக்க கீர்த்தனாவோட பெயர் மேலையும் வர மாதிரி அவங்க அந்த பேனரை வச்சிருக்காங்க. இதனை அறிந்த ஜெகதீஸ்வரி உண்மையாகவே கோபம் கொண்டு மாவட்ட ஆட்சியரை அழைத்து கடிந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வு ஊடகங்களிலே வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விமர்சனம் அடங்குவதற்குள்ளாகவே மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிட்டுகிறார். இவர் தேர்தல்ல போட்டியிடுவதற்கு முன்பாகவே ராக்கெட் ராஜா என்ற கொலை குற்றவாளி, அவர் மீது 4-5 கொலை குற்றம் செய்ததற்கான வழக்குகள் அவர் மீது நிலுவையில் இருக்கின்றன.